வெல்கம் டு நம்ம சேனல் லேர்ன் வித் செல்ஃப். நான் உங்கள் புனிதா பேசுகிறேன். மறக்காம நம்ம சேனல் லேர்ன் வித் செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸும் இருக்குது. கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கான ஜிகே கேள்வி, ஹூ இன்வென்டட் விசில்? விசிலை கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிறது தான். அண்ட் இதுக்கான பதில கடைசியில் சொல்கிறேன். இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோன்னு வைங்க. வெளியே போகும்போது இல்லை பீச்சுக்கோ எங்கேயாவது நம்ம போகிறோம், அப்போ வந்து நம்ம கூலர்ஸ், அதாவது குடிக்கிறதுக்கு குளிர்பதனங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஏதாவது ஐஸ் ஃபில் பண்ண ஒரு பாக்ஸில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஸோ நம்ம அந்த ஐஸு வந்து உருகாமல் இருக்கணும், அதாவது உறைஞ்சி போனது அப்படியே ஃப்ரோசனாகவே இருக்கணும், உறைஞ்சி தன்மையோடவே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து அந்த ஐஸ் கட்டி மேலே தூவி விடலாம். அப்படி தூவி விடுறதுனால என்ன ஆகுனா ஐஸ் வந்து அப்படியே உறைஞ்சி தன்மை அப்படியே மாறாமல் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு தாங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பாருங்களேன், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபோனுடைய வால்யூம் வந்து பூஸ்ட் ஆகணும், அதாவது ஃபோன் ஸ்பீக்கர்ஸோடைய வால்யூம் வந்து பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பவுலோ இல்லை ஒரு கண்ணாடி டம்ளரோ எடுத்துகிட்டு அந்த டம்ளருக்குள்ளே ஃபோனை வச்சிடணுமா. அப்படி வைக்கிறது மூலமாக அதோடைய வால்யூம் வந்து பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரஞ்சு அண்ட் லெமனை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து வெயிலில் சுற்றிட்டு வருவோம், இல்லை வந்து ரொம்ப வேர்வை வந்த மாதிரியான ஃபீல் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம சப்போஸ் டியோட்ரண்ட் ஸ்மெல்லு கூட நமக்கு வரல அப்படிங்கும்போது ஒரு லெமனையோ இல்லை ஆரஞ்சையோ வாங்கி அதை ரெண்டாக வெட்டி நம்ம ஸ்கின் மேலே வந்து தடவிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அடிக்கிற துர்நாற்றம் வந்து வெளியேறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஸ்வெட்டர்லேயோ இல்லை ஷர்ட்லேயோ வந்து பட்டன்ஸ் பிஞ்சிடும். அண்டு அப்படி பிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணலான்னா நம்ம பட்டன் துளைகள் இருக்கு இல்லையா, அந்த பட்டனுக்கு இடையில நூல்கள் செலுத்தக்கூடிய ஒரு ஓட்டை, அந்த ஓட்டையில் வந்து நெயில் பாலிஷை ட்ராப் பண்ணி விடலாம். அப்படி ட்ராப் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அந்த பட்டன் வந்து ரொம்ப டைட்டன் ஆகிடும். ஸோ அதனால் பட்டன் வந்து பிஞ்சியோ இல்லை அவுந்தோ விழாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் த ஃபைனல் ஹேக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷவர்ஸ், நம்ம பாத்ரூமில் ஷவர் ஆகட்டும் இல்லை பைப் ஆகட்டும் உப்பு கட்டின மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறது எப்படின்னா நம்ம ஒரு கவரில் ஒயிட் வினிகரை எடுத்துக்கணும். வினிகரை எடுத்துகிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஷவர் கேப், அந்த ஷவர் ஹெட் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட்டோட நம்ம கட்டி வச்சிடலாம். அண்டு காலையில் வந்து அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உப்பு எல்லாமே தேஞ்சு போய் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக மாட்டின ஷவர் ஹெட் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கான கண்டென்ட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கான ஜிகே கேள்விக்கு பதில் ஜோசப் ஹட்சன் அப்படிங்கிறவங்க தான் நம்ம விசில் கண்டுபிடிச்சது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் லேர்ன் வித் செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching.